சரி, எங்க தான் என்ன கடத்திக்கிட்டு போற? நீதான் வா போலாம், வெளியே போலாம். என்னை எழுப்பி கூப்பிட்டு வந்தே, எங்க என்ன கடத்திட்டு போறேன்? பதில் சொல்லு. சண்டே வந்து கெடுத்துட்டேன். ஆமா, நம்ம இப்ப எங்க போறோம்? சும்மா அப்படியே போற வெயிலாடி போக வேண்டியதான். வண்டி எங்க போற போக்குதா கோயிலுக்கு போறோம். அப்ப உனக்கும் தெரியல நம்ம எங்க போறோம்ட்டு. இல்ல உனக்கு தெரியும். தெரியும். என்ன போற போக்குல அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். சரி, ரைட்டு. எவ்வளோ இருக்குது ஊருள்ள. எங்க தாண்டா கூப்பிட்டு போற? காடு மேடா போய்கிட்டு இருக்கு. வா. என்னவா? எங்கன்னு சொல்ல மாட்டேற. வந்துட்டு பாரு. என்ன வந்தது? கோயிலா? இங்கதான் போட்டுருக்கு. கோயிலுக்கா கூப்பிட்டு வர? ஆமா, இங்கதானே பாரு. இல்ல, இது வேற ஏதோ பேர் போட்டுருக்கு. நேரா போடுமா? ஆமா. டேய் தம்பி, என்னடா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கு. நானே பாதி வைய பார்த்துட்டேடா. இப்பதான் பாவி, உன்னை நம்பி வந்தது தப்பா போச்சு போலியே. உனக்கு வழி தெரியுமா தெரியாதா? ஒத்தடி பாதை. நானுங்க அந்த ஒத்தடி பாதை உள்ள எங்க தான் போகுதுன்னு தெரியல பாதை. இப்பயாவது சொல்ல நம்ம எங்க போறோம்னு. இங்கதான் வந்துக்குது இடம். இந்த கார் தான் சொன்னானுங்க. ஆனா ஒத்தடி பாதை எங்க இருக்கு தெரியலையே. யாருமே இல்லையே. ஹலோ, எங்க போயிட்டு இருக்கோம்? அது தெரிஞ்சா நான் ஏன் இது பண்றேன்? ஏதோ முந்திரி தோப்பு உள்ள வான்னு கூட்டிட்டு போறேன். எங்க தான் இல்ல, அவங்க தான் சொன்னாங்க ஒத்தடி பாதைன்னாங்க, முந்திரி தோப்புனாங்க. இப்பதான் ஒரு ஆயா கிட்ட கேட்டோம். சரி, இந்த ஒத்தடி பாதையிலே போப்பா அப்படின்னாங்க. நம்மளும் நடப்பயணம் மாரி போறோம். அதெல்லாம் விடு, நம்ம எங்க போறோம்னு எனக்கு இப்ப நீ சொல்லு. உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. இது உள்ளயா? ஆமா, காட்டு உள்ளதான் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு நீ இப்படியா? ஆமா, ஆனா கொஞ்சம் தூரம் உள்ள நடக்கணும். கோயில் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியலையே. அதான் இந்த பாதையை ஃபாலோ பண்ணி தானே போன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாதையை ஃபாலோ பண்ணி தானே இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம தான் வெளியில கார், நல்ல புத்தியை கொடு. வெளியில கார் நிக்குது. தூங்கிட்டு இருந்தேன், என்ன ஃபோன் அடிச்சு எழுப்பி வா வெளியே போலான்னு கூப்பிட்ட நீ. நானும் நம்பி வந்தேன். என்னை எங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கு நீ? அதான் சொல்றேன், சிவன் கோயில் அப்புறம் வா வா. ஐயோ, உள்ள போல. இந்த கோயிலுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா என்ன? ஆமா, பார்த்து பார்த்து. நீட்டுண்ணா. பாண்டிச்சேரி உள்ள இப்படி ஒரு ஹிடன் பிளேஸ், நைஸ் பிளேஸ், நல்ல இடத்துக்கு தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கேன். 1008 சிவலிங்கம், எதிர்பார்க்காத ஒன்று. அப்படியே ஒரு இடமா வீடியோவில் பாருங்கள், நல்லாயிருக்கும். முடிஞ்சால் இந்த ஊருக்கு வந்துட்டு போங்க எல்லோரும். பூத்துறை ஊர் பேர். என்ன ஊர் அது? மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு பக்கமாக வருது. கூகுள் மேப்பில் போட்டால் கிடைக்கும் போல். இந்த பையன் அப்படி தான் கூப்பிட்டு வந்தான். எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நவகிரக லிங்கங்கள். சுற்றி வரும் முந்திரி தோப்பு தான். கடைமுடிநாதர் லிங்கம். அப்படின்னா என்னன்னு மீனிங் தெரியலையே. கண்டுபிடிக்கும். ஏய், லுக் அட் தட். வெரைட்டியாக இருக்குப்பா இங்கே. இந்த கோயிலுக்குள்ளேயே பிள்ளையாரு இருக்கு. இந்த கோயிலுள்ளேயே பிள்ளையார் இருக்குது, முருகர் இருக்குது, அம்மன் இருக்குது, காலபைரவர் இருக்குது, ஐயனார் சாமி இருக்குது, ஐயப்பன் இருக்காரு. இந்திரலிங்கம், ஆதி மூலேஸ்வரர் லிங்கம், முதலியார்பேட். இவ்வளோ சிவலிங்கம் ஒரே இடத்துல. கேஜிஎஃப்ல இருக்க அந்த கோடிலிங்கா கோவில் கூட தானாக கட்டினது.
பார்த்தா ஆனால் கட்டுற மாதிரி தெரியல, பட் நல்லா இருக்கு. என்னப்பா போய்கிட்டே இருக்கு. 63 நாயன்மார்களுக்கு 63 சிவலிங்கமா? ஸோ இங்கே வந்து பஞ்சலிங்க சாமிகளும் இருக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்க அந்த 8 வகையான அஷ்டலிங்கம் இருக்குது. அது போக ஒரு ஊருக்கான ஒரு சிவலிங்கத்தோட பேர்லேயும் இங்கே இருக்குது. மெயின் அந்த 247 சிவாலயங்களோட எக்ஸ்ப்ளோரன்ஸும் இங்கே இருக்குது. நல்ல பிளேஸ், எல்லாருமே வந்து பாருங்கள். இங்கே எடுக்கல. இதே கோயிலில் மாடு குதிரைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து போய் நான் குதிரை எங்கே இருக்குன்னு தேடுறேன். வான்கோழி. வா 5 முகம் வச்சு ஒரு சிவலிங்கம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். மேல்மலையனூர் அம்மன் சாமின்னு தேங்காய் உருவத்தில் வச்சுருக்காங்க. இது நைஸ் ஒன். தேங்காய் வடிவத்தில் மேல்மலையனூர் அம்மன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோயிலில் தான் இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள். ஓகே, என்ன சாமி? எல்லா லிங்க கழுத்துலேயும் நாகத்தோடவே இருக்குது. என்ன சாமியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நந்தி, ஆப்போசிட்டில் நல்ல பெரிய ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு குட்டி சிவலிங்கமும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டி நந்தி, பக்கத்தில் முருகர், இந்த பக்கம் விநாயகர். அப்படியே வா, அங்கே ஏதோ ஒரு சிவன் இருக்காங்க. ஐ திங்க் பக்கத்தில் அகத்தியர்னு நினைக்கிறேன். நைஸ். ஓகேவா? ஜலகண்டேஸ்வரர் தண்ணிக்கு உள்ள ஒரு சாமி, சுற்றி 8 சாமி, தண்ணி உள்ள குட்டி குட்டி மீன். இங்கே வா, எங்கே வா. யாரு? மேடம் ஃபோன் மேடம், நீங்கள் மாட்டு தட்டினே. ஸ்பாட்டுக்குள்ள ஒரு வாராகி அம்மன் கோவில். வாவ், ரியலி நைஸ் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். க்யூட்டாக இருக்குது. ஃபோனில் பேப்பர் எதுவுமே இல்லையாச்சு. சுற்றி ஒரு முந்திரி பழ தோப்பா மட்டும்தான் இருக்குது. போகும்போது பிச்சுக்கிட்டு போவோம். நிறையா இருக்குப்பா. வாவ், முந்திரி பழம். நான் போகிறேன். திருட்ட முந்திரிக்கு இருக்கிற டேஸ்ட்டே தனி. எதுவுமே ஆனால் என் ஹைட்டு கட்டுற மாதிரி.
இல்லைன்னா அப்படியே என்ன ஃபோக்கஸ் பண்ணு. நான் போயிட்டே இருக்கேன். கிட்ட வராதடா. பரவாயில்லடா, நல்ல சூப்பரான இடத்துக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். அஷ்டலிங்கம் கோவில் பாண்டிச்சேரியில் காட்டேரி குப்பம் உள்ளே இருக்குது. சூப்பரான ஒரு சிவன் கோயில். 12 ராசிக்கும் 12 விதமான லிங்கங்கள் உள்ள கீழே இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இது மேலே போனால் ஹலோ, கோயிலை நான் சுற்றிட்டேன். அடுத்து வந்து கீழே இருக்க அந்த அஷ்டலிங்கங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்சால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கு ஈக்குவலாக இந்த கோயில் 16 கிலோமீட்டர் கிரிவலம் போகிறதுக்கும் இந்த கோயிலை சுற்றுறதும் ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னாங்க. இந்த கோயில் வந்து 15 வருஷமாக பாண்டிச்சேரியில் இருக்கா, நம்ம யாருக்கும் தெரியல. ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நீங்களும் எல்லோரும் வந்து பாருங்கள். ஓகே, பாய். இந்த கோயில் புதுசாக சொல்லிங்க கட்டியிருக்காரு. தரிசனம் முடிஞ்சிருச்சுங்க கோயிலில். ஓகேவா? வேணும்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். வெயில் ஏறுது, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.